ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா, பாலிட்டியில் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிற டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி, லைக் எதுக்காக நம்ம இந்த சப்ஜெக்டை படிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வேர்ட்ஸே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஸோ இந்த வேர்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாமல் நம்ம என்ன சப்ஜெக்ட் படித்தாலும், இல்லை பாலிட்டி நம்ம டீட்டெயிலாக உள்ளே படித்தாலும் அது வந்து நமக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கிறிஸ்பாக சாலியன்ட் ஃபீச்சரில் நம்ம பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் டைரக்ட் கொஷின்ஸே வரும். லைக் வாட் ஆர் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்து லிங்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸு நிறைய கேட்குறாங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இந்த வேர்ட்ஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு கிரேட் ஹெல்ப் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்தாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ஒரு நிறைய கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்படின்னு நம்ம சோர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். வேறு கண்ட்ரிஸ் ஒரு 10 கண்ட்ரீஸ்க்கு மேலே நம்ம வந்து எடுத்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன நம்மளுடைய ஐடியாவாக இருக்கும், நம்ம ஏன் அப்படி யூஸ் பண்ணணும், இந்தியாவோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்தியாவுடைய ஒரு மேஜரான ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் பார்ட் இதுதான் இப்படி தான் நம்ம சொல்லணும். ஸ்ட்ரக்சர்னால் இப்போ ஜுடிஷியரியில் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட், அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. பார்லிமெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ராஜ்யசபா, லோக்சபா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். ஃபங்க்ஷனல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், லைக் என்ன மாதிரியான ஒர்க்கு யார் எப்படி பண்ணணும், பார்லிமெண்ட்டுக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இல்லை பார்லிமெண்ட்டும் ஜுடிஷியரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு நடுவில் இருக்கிற லிங்க்கெல்லாம் படிக்கிறது, அந்த ஃபங்க்ஷன் பற்றி படிக்கிறது ஃபங்க்ஷனல் ரோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 விதமான ரோலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து நிறைய விஷயங்களும் எடுத்திருக்கோம். ஸோ ஆனால் அது மேஜராக நம்ம வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அண்ட் யூஎஸ்ன்னு நான் ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ பிரிட்டிஷ் கிட்டேருந்து சில ப்ரொவிஷன்ஸும் யூஎஸ் கிட்டேருந்து சில ப்ரொவிஷன்ஸும் தான் வந்து மேஜர் ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதில் இந்தியா என்ன யூனிக்காக பண்ணியிருக்கோம், தட் இஸ் வாட் இன் சாலியன்ட் ஃபியூச்சர், ரைட். ஸோ சாலியன்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்தியா யூனிக்காக என்ன பண்ணியிருக்கோம், அப்படி இந்தியாவுக்கு என்ன அதில் யூனிக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த யூனிக் கண்டென்ட்டை மட்டும் நம்ம தனியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம எல்லா விஷயமும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரிட்டிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரிட்டிஷ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சரே வந்துட்டு யூனிட்டரி ஸ்ட்ரக்சர்னு தெரியும் இல்லையா. யூனிட்டரி மீன்ஸ் சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்காது. சென்டருக்கு வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ சென்டர் அப்படிங்கிறது அங்கே மேஜராக இருப்பாங்க. ஓகே, பட் யூஎஸ் வந்து ஃபெடரல் கண்ட்ரி தெரியும், அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட்னு 2 பேர் வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு. இந்தியா வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபெடரல் அப்படிங்கிறது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பட் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மோர் அண்ட் மோர் வந்து யூனிட்டரி தான். நான் தான் மறுபடியும் சொன்னேன். ஸோ ரெண்டுமே வரும். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தோம்னா நம்ம வந்து யூஎஸ் மாதிரி ஒரு ஃபெடரல் கான்செப்டில் தான் இருக்கும். பட் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா லைக் ஒரு மோர் அண்ட் மோர் வந்து சென்டருடைய ரோல் அதிகமாக இருக்கும். ஸோ சென்டருக்கு அதிகமாக சென்ட்ரலைசிங் டெண்டன்சின்னு சொல்லுவோம். அதை நம்ம பார்த்தா கனடன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம இந்தியா வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்தியா வந்து இந்த யூனிட்டரி ஃபியூச்சர் அந்த ஃபெடரல் ஃபியூச்சர் வந்து யூஎஸ் கிட்டேருந்து எடுக்கல, பிரிட்டிஷ் கிட்டேருந்து எடுக்கல, கனடா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஃபெடரல் ஃபீச்சர் வித் யூனிட்டரி டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, சென்டர் வந்து அதிகமாக வந்து அவங்களோட ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஃபெடரல் வித் யூனிட்டரி பயஸ். ஓகே, ஃபெடரல் வித் யூனிட்டரி பயஸ். ஸோ ஃபெடரல் தான் ஸ்ட்ரக்சரில், பட் பயஸ்லாம் வந்து யூனிட்டரி. ஸோ போத் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ டிக் வந்து பார்த்தோம்னா 2க்குமே இருக்கும், 2 சைடுமே நான் போட்டிருப்பேன். ஸோ அது மாதிரி எந்த சைடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிக் பண்ணி அதை நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கண்ட்ரியோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், எப்படி வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது கவர்மெண்ட் என்ன ஃபார்மில் நடக்குது, யார் அவரோட மெயின் ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா அகெயின் யூகே பொறுத்த வரைக்கும், பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட் தான் அங்கே மேஜர். ஓகே, பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பிரசிடென்ட் தான் மெயின் ஹெட்டாக இருப்பாங்க, அதுக்கு கீழே எல்லோரும் இருப்பாங்க. பட் பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் பிஎம் வந்து ஹெட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஏன் அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்னு சொல்கிறோம்னா குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒருத்தவங்க ரூல் பண்ணுறதை நம்ம நம்புகிறோம். ஸோ அதனால தான் நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து இண்டிவிஜுவல் பர்சன், பிரசிடென்ட்ஸில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பிரசிடென்ஷியல்ங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்தியா எந்த சைடில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா
நம்ம வந்துட்டு பிரசிடென்ட்னு ஒரு பொசிஷனும் வச்சுருக்கோம், ஓகேவா? அது இல்லைன்னு இல்லை. பட் வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வரும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட், யார் வந்து கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து நமக்கு நல்லாவே தெரியும் பிரசிடென்ட் வந்து ஒரு நாமினல் ஹெட் தான். ப்ரைம் மினிஸ்டர் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். அவருடைய டெசிஷன்ஸை அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வச்சுட்டு அவர் பண்ணுறது தான் வந்து ஃபைனல் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட் மூலமாக தான் நடக்குதுங்கிறதுனால பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா ஏன் அதை சூஸ் பண்ணுது அப்படின்னா, இந்தியாவோட ட்ரெடிஷனே வந்து பிரிட்டிஷோடைய வழக்கத்தினால வந்தது. ஸோ பார்லிமெண்ட்டில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ப்ரொசீஜர் நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும், அது அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியாவில் வைடாக இருக்குங்கிறதுனால, அண்ட் ஆல்சோ பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புளை ரூல் பண்ணுறது தான் சரியாக இருக்குங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காலே நம்ம இந்த மாதிரி எடுத்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் ஜுடிஷியரி. ஸோ கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், தென் வந்து ஜுடிஷியரி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் என்னென்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி இன் யூகே. ஸோ பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, இன்டகிரேட்டட் மீன்ஸ் யுவர் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரே லைனில் இருக்கும். ஓகே, லைக் இங்கேருந்து அங்கே அப்பீல் பண்ணலாம், இங்கேருந்து அங்கே அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற அந்த அப்பீல் ப்ரொசீஜர்ஸோடு இருக்கும். ஓகேவா? இதே வந்து யூஎஸ் பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இண்டிபெண்டன்ட் மீன்ஸ் அவங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து மோர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஒரு இண்டிபெண்ட்டுங்கிறது ரெண்டு விதத்தில் சொல்லலாம். லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற 3 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இந்த 3க்குமே அதுக்குன்னு தனித்தனி ரோல் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு லெஜிஸ்லேச்சரோ இல்லை எக்ஸிக்யூட்டிவோ ஜுடிஷியரியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ். டிஸ்டர்ப் மீன்ஸ் எந்த விதத்தில், அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், ரிமூவல் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு ப்ரொவிஷன்லையும் அவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஜட்ஜஸ்னால இண்டிபெண்ட்டாக அவங்களோட டெசிஷனை கொடுக்க முடியாது. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு சேலரி, அலவன்ஸ், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த விதத்துலேயும் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அண்ட் another thing is like இங்கே எப்படி பார்த்தோம், இன்டகிரேட்டட் ஜுடிஷியரியில் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்பீல் ப்ரொசீஜரில் இருக்கும். பட் அங்கே வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியோடைய மெயின் மெக்கானிசம் என்ன அப்படின்னா, அவங்க அவ்வளோ இன்டகிரேட்டடாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஹை கோர்ட்டோட முடிஞ்சிடும். சென்ட்ரல் விஷயத்தை மட்டும்தான் வந்து ஃபெடரல் கோர்ட்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்னு. ஸோ அங்கே வந்து பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டையுமே அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, வி அடாப்டட் போத். ஸோ எதுக்காக ரெண்டுமே நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் 1947 முன்னாடி இருந்தே நம்ம ஜுடிஷியரி எல்லாமே பிரிட்டிஷ் மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ பிரிட்டிஷ் டைமில் வந்து இந்த மாதிரி 3 கோர்ட் சிஸ்டம் இருந்திருக்கு. ஸோ இந்த கோர்ட் சிஸ்டத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் அப்பீல் பண்ணலான்னு இருந்திருக்கு. ஸோ அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்மளுடைய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, லைக் ஹை கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியாது, ஸ்டேட்ஸ் வந்து அவங்களே டீல் பண்ணிக்கோங்க, நம்மளால் விட முடியாது. ஸோ எல்லா கேஸஸ்க்கும் ஃபைனல் அத்தாரிட்டி அண்ட் அப்பீல் ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி எடுத்துக்கிறோம். தென் அந்த ஜுடிஷியரி கொஞ்சம் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபங்க்ஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து நம்மளுடைய யூஎஸோடைய ஐடியாலஜி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜுடிஷியரியோட கான்செப்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் என்ன சாலியன்ட் ஃபீச்சர்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி ஒரு ஆப்ஷனில் இருக்கும், பியில் வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கலாம், சியில் வந்து போத் கொடுத்து டியில் வந்து நன் ஆஃப் தி அபோவ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வேர்டு படிச்சுட்டே இருந்திருப்போம். இது ஏபிசியில் கன்ஃபியூஷன் வரும். ஓரளவு டீட்டெயிலாக படிச்சுட்டா நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். பட் இது ரிமெம்பரன்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும், படிக்கவே தேவையில்லை, எப்போவுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஜுடிஷியரி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். தென் நம்மளோட இது எல்லாத்த பற்றியும் சொல்கிற கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சிங்கிள் கான்ஸ்டியூஷனாக தான் இருக்கும் எங்கள் பிரிட்டனில். பட் யூஎஸில் வந்து பார்த்தோம்னா டியூவல் கான்ஸ்டியூஷன். பிகாஸ் டியூவல் மீன்ஸ் சென்டருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் தனித்தனியாக கான்ஸ்டியூஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, பட் இந்தியா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நமக்கே தெரியும், நம்ம யூனிட்டி அதிகமாக விரும்புகிறோம். ஸோ அதனால தான் நம்ம ஃபெடரல் வித் யூனிட்டரி பயஸ்னு கொண்டு வந்திருக்கோம். சென்டருக்கு கொஞ்சம் அதிகமான சென்ட்ரலைசிங் டெண்டன்சி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிரிட்டிஷ் சைடில் போய் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் எடுக்கிறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியணும், பிரிட்டிஷ் சைடா யூஎஸ் சைடா அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸே கிடையாது, நமக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால இது சாலியன் ஃபியூச்சர் நம்ம சொல்கிறோம். பிகாஸ் சாலியன் ஃபியூச்சர்னால் நம்ம வந்து நமக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும். சிங்கிள் கான்ஸ்டியூஷன்னா நான் யூனிட்டரி ஃபெடரல் கண்ட்ரி தான், பட் நான் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சாலியன் ஃபியூச்சராக நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ அகெயின் ஹியர் ஆல்சோ டியூவல் சிட்டிசன்ஷிப் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. யார், யூஎஸ். ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் அண்ட் சென்டர் ஆல் இண்டியா லெவல் யூஎஸ்ஏ லெவலில் ஒரு சிட்டிசன்ஷிப். பட் இங்கே வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ அகெயின் யூனிட்டி பர்பஸ் நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சூஸ் பண்ணுறோம். இட்ஸ் வெரி ஈஸி, இது ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்.
தென் கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிங்கிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அண்ட் ரிஜிட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஃப்ளெக்சிபிள்னா என்ன அப்படின்னா, அதை வந்து ஈஸியாக மாற்ற முடியாது. இப்போ ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அது நம்ம சரியில்லை அப்படின்னா நம்ம அமெண்ட் பண்ணுறது. பட் ரிஜிட் அப்படின்னா என்னென்னா, அதை அமெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு வர கவர்மெண்ட் அதை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிஜிடாக வச்சுருப்பாங்க. ஸோ இது ஏன் அந்த கவர்மெண்ட் அப்படி வச்சுருக்காங்கிற ஆர்குமெண்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்தியா என்ன சூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் வந்து ஃப்ளெக்சிபிள், இதே வந்துட்டு நம்மளுடைய யூஎஸ் வந்து ரிஜிட். பட் இந்தியா வந்து சிந்தசிஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம சொல்வோம். ஸோ எதனால் அப்படின்னா, எதனால் ரெண்டுமே அது எப்படி ரெண்டு ரிஜிடிட்டி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கே தெரியும் நம்மளோட அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்துட்டு ஒரு லைக் சிம்பிள், ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு நிறைய இது உள்ளே போகும்போது உங்களுக்கு புரியும். பட் அதனால் இங்கே சொல்ல சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டிலேயே வந்து half ஆஃப் த ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படுறது, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து வச்சுருக்கோம். எதுக்காகனா இந்த மாற்றுறதுனால பெருசாக இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சரோ இல்லை விஷயங்கள் மாறாது, பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் மாறாது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்த ஃப்ளெக்சிபிளில் வச்சுருப்பாங்க. எதெல்லாம் மாற்றுனா வந்துட்டு இந்தியாவுடைய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு இந்தியாவோட மேஜர் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ ஏதாவது ஒரு ப்ரொவிஷனை மாற்றுற மாதிரி இருந்தால் அப்போ வந்து அது தப்பாயிடும். அப்போ ஈஸியாக நம்ம மாற்றுற மாதிரி வைக்க முடியாது. ஸோ அப்போ வந்து ஹை மெஜாரிட்டி நிறைய மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணால் தான் வந்து அது பாஸ் ஆகுங்கிற மாதிரி நம்ம ரெண்டு ஃப்ளெக்சிபிள் ப்ளஸ் ரிஜிடிட்டிங்கிற கான்செப்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த கண்ட்ரி அதையே எடுத்திருக்காங்க நமக்கே தெரியும். பட் பிகாஸ் யூஎஸோட கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப லைக் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எல்லாமே பர்ஃபெக்ட்லி ரிட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்காதுங்கிறதுனால ரிஜிட். இவங்க வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், மோஸ்ட்லி வந்துட்டு அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து இருக்கும். ஸோ அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே என்னென்னா, லைக் இட்ஸ் நாட் ரிட்டன், ஒரு புக்காக அது எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். அன்ரிட்டன் மீன்ஸ் அது எந்த விதமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை ஒரு ஃபைனலிட்டியோ இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வேணுங்கும் போது ஆட் பண்ணிக்கிறது தான் அவங்களுடைய மேஜர் ஐடியாவே. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க, நமக்கு தகுந்த மாதிரி சிந்தசிஸ் ஆஃப் போத். ஸோ நம்ம எந்தெந்த ப்ரொவிஷன்னா ரெண்டுமே சேர்ந்து வருதோ அதை நம்ம கவனமாக பார்க்கணும். பிகாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அந்த வேர்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிற வேர்டு வந்து நோட் பண்ணணும். தென் ஃபைனலி யுவர் பார்லிமெண்ட்ரி, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். அதை இன்னைக்கு ஃபைனலி பார்த்தோம்னா யாருக்கு சுப்ரீமசி அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு சாவரனிட்டி அப்படின்னா என்னென்னா, அவங்களுடைய டிசிஷன் தான் வந்து மேஜர் அப்படிங்கிற மாதிரி, அவங்களோட டிசிஷன் வந்து ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிரிட்டன் ஃபாலோ பண்ணுவாங்க. இதே வந்து நம்மளோட யூஎஸ் வந்து ஜுடிஷியல் சுப்ரீமசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஜுடிஷியரி ஒரு லாவே மேக் பண்ணலாம், ஆல்ரெடி போட்டிருக்க ஒரு லா வந்து மிஸ்டேக்காக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பவர் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரைட்ஸ் பேஸ்டு, அவங்க தான் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸே நமக்கு கொடுத்தவங்க, எல்லாருக்கும் கொடுத்தவங்க. ஸோ ஒரு ரைட்ஸ் பேஸ்டு கம்யூனிட்டி அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையுமே வந்து ஜுடிஷியரி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ பீப்புளுடைய ரைட்ஸை வந்து இல்லை பொதுவாக யாருடைய ரைட்ஸையுமே வந்து ஜுடிஷியரி தான் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜுடிஷியல் சுப்ரீமசியில் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகம். பட் பிரிட்டன் மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பார்லிமெண்ட்டுடைய இந்த சாவரினிட்டியை ரொம்ப நம்புறதுனால பீப்புளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவங்க எம்எல்ஏஸ் அந்த மாதிரி ஆளுங்க தான், எம்பி அந்த மாதிரி தான் வந்து நமக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் பவரும் இந்த லா மேக்கிங் பவரையும் நம்ம சுப்ரீமாக வச்சுருக்கோம். ஸோ பார்லிமெண்ட்ரி சாவரினிட்டி, இங்கே ஜுடிஷியல் சுப்ரீமசி. ஸோ இந்தியா என்ன எடுத்திருக்கோம்? அகெயின் நம்ம வந்து ஒரேடியாக பார்லிமெண்ட் சாவரிட்டி சொல்லிட முடியாது. ஏன்னா நமக்கு ஜுடிஷியரியோடைய அந்த லைக் இன்டலெக்சுவல் லெவல் நமக்கு தேவை. நிறைய விஷயத்தில் அவங்க இன்டர்வியூன் பண்ணி பார்லிமெண்ட்டு நமக்கு தெரியும், எல்லா லெஜிஸ்லேச்சர்ஸும் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை எடுத்து சொல்கிற மாதிரி ஜுடிஷியரி இருக்கணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஜுடிஷியரி சுப்ரீமசி நம்ம ஃபுல்லாக கொடுத்துடவும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரியே வந்து பார்லிமெண்ட்டோடைய ஆரிஜின்லேருந்து தான் மோஸ்ட்லி வருது. ஸோ அந்த ஒரு ரெண்டுலேயுமே நமக்கு எக்ஸ்பர்டைஸ் வந்து ஈக்குவல் நார்மலாக தான் இருக்குது. இதுலேயுமே அது ஹைலி எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டையும் எடுத்து சிந்தசிஸ் பண்ணிக்கிறோம், ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி வைக்கிறோம். பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணால் ஜுடிஷியரி அதை கொஷின் பண்ணலாம், லைக் அதை கொஷின் பண்ணி நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லலாம், இல்லை ஐடியாஸ் கொடுக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த விஷாகா கைட்லைன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஜுடிஷியரி தான் எடுத்து கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு ஜுடிஷியரி வந்து அவங்களுடைய லா மேக்கிங் பவர் அவங்களுக்கு கிடையாது இல்லையா இந்தியாவில். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம அதுதான் இங்கே பார்க்க முடியுது. பட் மோஸ்ட் ஆஃப் த லா நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க நல் அண்ட் வாய்டு, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்க்கு அதிகம்
மிகைப்பட்டு இருக்குது, இல்லை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மிகைப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து கண்டிப்பாக ஜுடிஷியரிக்கு நம்ம அவ்வளோ பவர் கொடுத்துருக்கோம். ஸோ செக் அண்ட் பேலன்ஸ் ஆக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட் வந்து ஜுடிஷியரி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்ற நேமில் எல்லா விஷயத்தையும் இன்டர்வியர் ஆகாமல் இருக்கிற மாதிரி இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. இது அவங்களோட அப்பாயின்மெண்ட், அவங்களுடைய எல்லா ப்ரொசீஜர்லேயுமே. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சாவர்னிட்டிலே சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட பேசிக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு கிளாரிட்டி வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப தேவை. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சொல்கிறது ஜுடிஷியல் சுப்ரீமசி, நம்ம யாருக்கும் பர்ஃபெக்ட் சுப்ரீமசிலாம் கொடுக்க மாட்டோம். ஸோ 2 கூட சிந்தசிஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த ஒவ்வொரு டாபிக் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நவ் தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ.